கைஸ், இனி நம்ம நடப்போகிற கேம் என்னன்னா இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் திட்டு தான். இதில் நம்ம இன்றைக்கி புதுசாக வந்து அப்டேட்டும் ஓல்டு அப்டேட்ஸ் எடுத்து பார்க்கலாம், அதிகம் பார்க்க போகிறோம். ஆனால் நான் இது முன்னாடியே போட வேண்டியது, எனக்கு டைம் இல்லை. இப்போது நான் இந்த வாய்ஸ் ஒர்க் பண்ணும்போது ரீசார்ஜ் இல்லை, அதனால் ரீசார்ஜ் போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு போடுறேன் கைஸ். இப்போது ஃபஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிஸ்டர் பீஸ் கேரக்டர் கொண்டு வந்துட்டாங்க இந்தியன் பைக் கேமில். அது எப்படி பண்ணி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ப்ளூகினை பற்றி மிஸ்டர் பீஸை காப்பி கொடுத்துட்டோங்க. காப்பி கொடுத்துட்டு நம்ம இந்தியன் பைக் கேமுக்கு நெட் ஆன் பண்ணி வந்து பேஸ் கொடுத்துக்கோங்க. அப்படி கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகிடும். லோட் ஆனதுக்கப்புறம் அந்த பட்டன் அழுத்தி வெளில வந்துடுங்க. வெளில வந்துட்டு அப்புறம் ப்ளே கொடுங்க. ப்ளே கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா நீங்கள் முன்னாடியே பண்ணியிருக்கணும். முன்னாடி போய்ட்டு நீங்கள் PM7 அந்த லோட் ஆனோடனே நீங்கள் கொடுத்துட்டு வெளில வந்துட்டு மறுபடியும் உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டுருக்கோம். நான் தெரியாமல் ரொம்ப வேலை பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் வெளில போனோம். வெளில போய்ட்டு இப்போ உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அப்படியே ஓடிட்டு பார்த்தீங்களா மிஸ்டர் பீஸ் எப்படி காரில் ஏறாரு பார்க்கலாம். ஓகே, நல்லா ஏறாரு. என்னது கார் அதிர்ந்த மாதிரி இருந்துச்சு இல்லை கைஸ். வெயிட் பண்ணுங்கள், மறுபடியும் இறங்கி நின்று பார்ப்போம். ஓகே, இப்போ மறுபடியும் ஏறான் பாடுறா அவனே. இப்போ பாடுறா மிஸ்டர் பீஸ் வெயிட்டுக்கு. இப்போது ஒன்றும் ஆகல. டேய் என்னடா இது, ஒன்றும் புரியல. சரி ஓகே, இப்போ நம்ம பைக்கில் மிஸ்டர் பீஸ்ட்டு எப்படி உட்காராருன்னு பார்க்கலாம். நம்ம பிடிச்ச பைக்கை போடுவோம். ஓகே, போட்டாச்சு. உக்காந்து போகலாம். நான் கை 6 அடி தூரத்துக்கு போகுது. என்னது இது, இங்கே பாருங்க கை ஹேண்ட்பேர் விட்டு கொஞ்சம் தூரம் முன்னாடி இருக்குது. இதை கொஞ்சம் சரி பண்ணோன்னா செம்மையாக இருக்கும். ஓகே, இப்போது நான் உங்களுக்கு மிஸ்டர் பீஸ்ட்டை வந்து ட்ரோன் மோடில் காட்டுறேன். அவர் எப்படி இருக்காருன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க இது வேறு ஒரு இதுவே ஃபோன் எங்கேயோ இருக்குது, நம்மளால் யூஸ் பண்ணவே முடியல. அங்கே பாருங்கள், ஒரு வரல ஃபோனை உடச்சிக்கிட்டு வந்துச்சு மிஸ்டர் பீஸ் வரல. யூஸ் பண்ணும்போது தான் பார்ப்போம். இது யூஸ் பண்ணவே முடியல. போங்க 1 3 2 2 போட்டேனே 1 6 ஃபோன் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம அல்ட்ரா சூப்பர் ஜம்ப்பு வர வச்சாச்சு. இப்போ பாருங்கள், ஹல்க்கு மாதிரியே குதிப்பார் மிஸ்டர் பீஸ்ட்டு. ஓடி போய் குச்சோன்னா ஹல்க்கு மாதிரி குதிப்பார். ஓகே, நம்ம இப்போ வந்து ட்ரோன் மோடில் பார்க்கலாம் மிஸ்டர் பீஸ்ட்டை. ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, அவர் கால் கிட்டே போவோம். காலில் ஃபேண்ட்டில் மிஸ்டர் பீஸ் எழுதிருக்கு. அவர் வச்சுருக்க மைக்ரோஃபோனில் மிஸ்டர் பீஸ்ட்டுன்னு எழுதிருக்கு. ஒரு சட்டையில் பனியனில் பீஸ்ட்டுன்னு எழுதிருக்கு. என்ன வாய் வளருது. ஓகே, பார்த்தீங்களா பீஸ்ட்டுன்னு எழுதிருக்கு சொன்னேன்ல. இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ. இப்போ ஒரு ஃபேஸை பார்க்கலாம். அங்கே இருக்கார் பார்த்தீங்களா, இதுதான் மிஸ்டர் பீஸ்ட். ஃபேஸ் ரிவல் பண்ணியாச்சு. எப்படி ஃபேஸ் ரிவல் பண்ணியாச்சு, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃபேஸ் ரிவல். ஓகே, சிச்சோ ரொம்ப கிட்ட போய்ட்டு இருக்கே. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இது பண்ணோம். நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, இந்த 5 சிட்டி ஒன்று வந்துருக்கு. அது இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணோம். இப்போ அது லோடாகி முடியும். ஓகே, லோடாகி முடிச்சு. இப்போ மறுபடியும் அந்த பட்டன் அழுத்தி வெளில வந்துடுங்க. அந்த பட்டன் அழுத்தி வெளில வந்தீங்கனாலே உங்களுக்கு சேலஞ்சஸ் மோடில் வந்துடும். ஓகே, இப்போ சேலஞ்சஸ் மோடில் தொட்டு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த சிட்டி 5 எனக்கு தெரிஞ்சு GTA 5க்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இது எனக்கு தெரிஞ்சு இதே வந்து NPCலாம் கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிப்பாங்க. ஓகே, பைக் எடுத்துகிட்டு போனால் இங்கே சிட்டி மால் ஒன்று இருக்குது. ஆனால் அது வெட்டியாக இருக்குது, டோர்லாம் மூடிட்டு. ஆனால் எப்படி பண்ணி வச்சுருக்காங்கன்னா, இந்த உள்ளே இருக்க எது உள்ளேயும் போகவே முடியாது. இங்கே பாருங்கள், இதுக்கு உள்ளே தான் இது வெளிப்படையாக இருக்கிறதுனால நம்ம உள்ளே போயிடலாம். ஆனால் டோர் க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுக்கு உள்ளே போகிற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இந்த ஒரு ஃப்ளோருக்கும் போகிற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இதேமாதிரி இந்தியன் பைக்கில் கொடுத்துருக்க, இந்த நார்மல் சிட்டியில் கொடுத்துருக்க பில்டிங்ஸ்குள்ளே கூட போகிற மாதிரி கொடுத்தாங்கன்னா போக போக அப்படியே இந்த கேமும் GTA 5 மாதிரி மாறிடும். அப்புறம் ஆனால் NPCன்னு இந்த இதுவில் வந்திருந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் எதனா கார் வர மாதிரி. இது சும்மா வெட்டியாக இருக்குது. நம்ம வந்தோன்னா கூட போர் தான் அடிக்கும். பார்த்தீங்களா, நம்ம வந்தோன்னா கூட போர் தான் அடிக்கும். NPC இருந்தாச்சு அவங்கள சுட்டு போலீஸார் வச்சு ஃபன் பண்ணலாம் இந்த சிட்டியில். ஆனால் NPC யாருமே இல்லை. இங்கே பாருங்க, இந்த மாதிரி நீங்கள் படியில் ஏறி போகிறதுனா ஒரு படியை குச்சி தான் போகணும். இந்த மாதிரி போயின்னு இருந்தீங்கன்னா அவங்க தான் பாதியிலே விழுந்துடும் கீழே.
அதனால் என்ன பண்ணலான்னா இன்னொரு ஐடியா இருக்குது. நீங்கள் படியில் ஏறாமலே கீழேருந்தே போகலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது படியில் நின்றுக்கோங்க. நின்றுக்கிட்டு ஆனால் கொஞ்சம் மேலே ஏறணும். சைடாக போய்ட்டு அப்படியே குதிச்சிங்கன்னா ஏறிட்டுவார். யார் வேணால் ஏறலாம். இந்த கேரக்டர் எல்லாமே ஏறிடுவாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு அந்த 330 அந்த உள்ளே இருக்கிறது வந்து உண்மையிலே தண்ணியான்னு போய் பார்த்துடலாம். அப்படி அந்த தண்ணியில் நம்ம மாட்டிக்கிட்டோன்னா திரும்ப ஃபஸ்ட்லேருந்து தான் வரணும். ஓகே, நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். தண்ணி தான் நினைக்கிறேன். என்னடா இது தண்ணி மேலே நிற்கிறேன். ஏய், தண்ணி இல்லை கைஸ், பார்த்தீங்களா? தண்ணி கிடையாது. இதுவும் மாதிரி வச்சிட்டாங்க, கிளாஸ் மாதிரி. ஓ ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே வந்துட்டு என்ன பூந்து வரோம். இப்போ நம்ம போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு ஃப்ளையிங்லேயே சுற்றி பார்க்கலாம். ஃப்ளையிங்லேயே ஓகே, இது எண்ட்லெஸ் வேர்ல்டு கிடையாது. அங்கே பாருங்கள். எண்ட்லெஸ் இல்லை, இந்தியன் பைக் கேமில் எண்ட்லெஸ்லாம் இருக்காது. இதுவும் வேணா இருக்கும். பாதி அளவுக்கு மேலே கடல் வந்து அது ரொம்ப இருக்காது. அதே மாதிரி தான் GT5யும். ஆனால் அதுக்கு ரொம்ப பெரிய மேப்பு. ஓகே, நீங்கள் பாருங்க கைஸ், மெட்ரோ ட்ரெயின் ஓடுற ட்ராக்லாம் போகுது. அப்புறம் கீழே ஏதோ ஃபுட்பால் ஸ்டேடியம் இருக்குது. சில இதுவெல்லாம் இருக்குது, பில்டிங்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் சாப்பாடு கடை, டூல் கடை அதெல்லாம் இருக்குது. இது பாருங்க, நிறைய பில்டிங் கூட இருக்குது. இதுதான் மெட்ரோ ஸ்டேஷன், அதாவது ரயில்வே ஸ்டேஷன். பார்த்தீங்களா? இதை வச்சு தான் அந்த இதுவே செஞ்சுருக்காங்க, தண்ணியையும். கீழே இருக்குது. கீழே தான் அந்த 2 சாப்பாட்டு கடை. பார்த்தீங்களா? இப்போ நம்ம முன்னாடி ஈஃபில் டவர். அது ஈஃபில் டவர்ரா, சூப்பர். ஆனால் ஈஃபில் டவர் மாதிரி இருக்குது. உண்மையிலே ஈஃபில் டவர் தான். ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டு சொல்லுங்கள். இது என்ன மாதிரி பில்டிங்னே தெரில. ஹெலிகாப்டர் லேண்டிங் இருக்குது. அப்புறம் இங்கே நிறைய பில்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லாம் வெட்டியாக தான் இருக்குது. பட் இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, குட்டு. அப்புறம் பார்க்கிங் ஏரியா கொடுத்து வச்சுருக்காங்க. நிறைய பில்டிங்ஸ்லாம் இருக்குது. ஓகே, பெரிய பிரிட்ஜு கூட கொடுத்து வச்சுருக்காங்க. நம்ம வீடியோ அப்படியே எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஃப்ளையிங் ஹவுஸ்லேருந்து உருவாக்கியிருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம போன அப்டேட் பார்க்கலாம். நம்ம வேறு கேரக்டர் மாற்றிப்போம். போன அப்டேட் என்னன்னா நிறைய வந்துச்சு. நம்ம வேறு கேரக்டர் மாற்றி பண்ணுவோம். நம்ம மிஸ்டர் பீஸ்ட்டுக்கு நல்லா இருக்காது, நம்ம வேறு கேரக்டர் பண்ணுவோம். PM11 சேச்சோ, ஆனால் ஒன்று மிஸ்டர் பீஸ்ட் பண்ணால் நல்லா இருக்குது. PM11 வந்து சூப்பர்மேன் வந்திருக்காரு கைஸ். நம்ம இந்த மேக் பார்த்தீங்களா, தலையை வச்சு முட்டினாலே சும்மா காரிகீரெலாம் பறக்கும். அந்த மாதிரி தான் பவராக கொடுத்து வச்சுருக்காங்க சூப்பர்மேனாக. அதே மாதிரி லேசர் லைட். சிச்சோ, வாய் வேறு வளருது கைஸ். எனக்கு கண்ணிலேருந்து லேசர் விடுவார். லேசர் லைட்டுன்னு சொல்லிட்டேன். லைட்டுன்னா அது சும்மா, இது லேசர். ஓகே, இங்கே பார்த்தீங்களா? அப்புறம் இந்த மாதிரி புது புது கார்லாம் ரோட்டில் வருது தான் நெக்ஸ்ட் அப்டேட்டு. ஓகே, இதுவும் அடிச்சிச்சு. இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக போய்ட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சீக்கிரம் போடாடே, போடா. ஓகே, சூப்பர்மேன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாரு. இப்போ நம்ம அப்படியே எங்கே போகிறதுனே தெரில. சும்மா போவோம். போயிட்டு என்ன பண்ணுவோம். அதே மாதிரி சூப்பர்மேனாக ஹல்க்கெல்லாம் கன் எடுக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருந்திருப்பாங்க. அவங்க சூப்பர் ஹீரோவான்ட்டுன்னு கன் எடுத்து சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். ஓகே, அந்த காரை பொறுத்து வச்சு இப்போ சூப்பர்மேன் டான்ஸ் ஆனால் இருக்குதுல்ல, நம்ம வேறு ஒரு பிளேயரை வர வச்சுப்போம். அதே மாதிரி மிஸ்டர் பீஸ்ட் டான்ஸ் எல்லாம் நல்லாயிருக்குமா, நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி நம்ம இப்போ ட்ரோன் மோட்லேயும் சூப்பர்மேனை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கால், இது நம்ம பழைய கேரக்டர் தான். பின்னாடி அந்த துணி மட்டும் மாட்டி விட்டு சூப்பர்மேன் ஆக்கிட்டாங்க. பெல்ட்டு கூட புதுசாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஓகே, இதுதான் நம்மளோட சூப்பர்மேன். எவ்வளோ ஹைட்டில் பறகுறாரு பார்த்தீங்களா? ஓகே, இப்போ நம்ம அப்படியே வந்து வேறு கேரக்டர் மாற்றிட்டு நம்ம டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, PM5 போட்டு கேரக்டர் மாற்றிடுவோம். இப்போ நம்ம வந்து டான்ஸ் தான் ஆட போகிறோம்.
இங்கே பிடிஎம்னு போட்டிங்கன்னா ஒரு டான்ஸ் ஆடுவான். பிளேயர் டான்ஸ் மோட், இதுக்கு பேர் தான். பார்த்தீங்களா? அடுத்தது இதுவே 6 வரைக்கும் இருக்குது. பரதநாட்டியம் சேர்த்துட்றேன். பரதநாட்டியம் மாதிரி வேறு ஒரு டான்ஸ். ஓகே, PD1ன்னு பண்ணோம். PDM1ன்னு போட்டிங்கன்னா வராது. PD1 போட்டிங்கன்னா இந்த மாதிரி டான்ஸ் ஆடுவான். அதாவது இதோ இந்த மாதிரி. இப்போது நான் ஒரு டான்ஸு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு உங்களுக்கு ஒரு பாட்டு போட்டு காட்டுறேன். எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி நம்ம வீடியோவை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போது தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பார்த்தீங்களா? ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு விதமாக டான்ஸ் ஆடலாம். இப்போ PD3, இந்த 3ல் எப்படி டான்ஸ் ஆடாமல் பார்க்கலாம். என்னடா இது? ஏய், என்னடா செம காமெடியாக டான்ஸ் பண்ணுறாங்க சிவன். இப்போது PD4 இப்போ அப்படியே போயிட்டு பார்த்தோன்னா ஓகே, பார்த்தீங்களா எப்படி டான்ஸ் ஆடுறேன்னு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா PD5. இந்த 5 எப்படி டான்ஸ் ஆடுறான்னா, என்னது இது? ரேப் சாங்க்கு டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடுறான். ராப்டர் ப்ரோ, அந்த ராப்டர்லேருந்து TOR எடுத்துட்டா ரேப் சாங்க்கு ஆடுற மாதிரி ஆடுறான். இதுதான் லாஸ்ட் ஒன். வேணால் நான் உங்களுக்கு PD7 கூட போட்டு கட்டுற பாருங்க, வராது. ஓகே, அங்கே பாருங்கள், நெஞ்சுக்குள்ளே குடி இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், PD7 போட்டு நான் உங்களுக்கு எல்லா டான்ஸையும் ஒன்றா போட்டு ஒரு பாட்டு போட்டு கட்டுறேன். ஓகே, இப்போது நீங்கள் பாட்டை பற்றி என்ஜாய் பண்ணுங்கள். என்ன லட்கி நான் ஜீன்ஸ் போட்ட வெள்ள குலப்பி, லட்கி லட்கி என்ன லட்கி நான் ஜீன்ஸ் போட்ட வெள்ள குலப்பி. ஓகே கைஸ், டான்ஸ் எப்படி இருந்துன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. பாட்டோடு சேர்த்து இது நல்லா காமெடியாக இருந்துச்சா இல்லை நல்லா இருந்துச்சான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னா, இந்த ஏர்போர்ட் தாங்க வந்துருக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு ஏர்போர்ட்டு. இதுதான் கொடுத்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஏர்போர்ட்டில் இருக்க இந்த வேஸ்ட்டாக நிற்கிற அந்த ஒரு பிளேனோ 2 பிளேனையும் யூஸ் பண்ணவே முடியாது. அது சும்மா ஷோக்கு கொடுத்து வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இதுதான் நம்மளோட ஏர்போர்ட்டு. சும்மா ஜெட்டு ஷேப்பில் இருக்குது, பார்த்தீங்களா? ஓகே, இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் ஒரு வாட்டி ஏறி கட்டிடுறேன் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்களா ஏற முடியல. இதுதான், அவ்வளோதான். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுக்கு வச்சுக்கோங்க. அப்புறம் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், இந்த வீடியோ கூட வரும். இத்துடன் உங்களிடமிருந்து விடை பெறுவது சஞ்சய்.